ரணிலின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கி ரவையுடன் ஒருவர் கைது. அனுர ரணிலுக்கு எதிராக களத்தில் குதித்த இந்தியா. நாடாளுமன்ற உறுப்பினர்களை வீட்டுக்கு அனுப்ப ரகசிய கலந்துரையாடல் வெளியான குற்றச்சாட்டு. ரணில் வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் அனுர பகிரங்கம். தமிழரசு கட்சி தற்போது எடுத்திருக்கும் இந்த முடிவை ஒருபோதும் மாற்ற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்கள் மூவரில் சஜித் பிரேமதாசவினுடைய நிலைப்பாடுகள் தான் தங்களுக்கு அண்மித்ததாக இருந்ததாலேயே அவருக்கு ஆதரவு வழங்குவதாக தீர்மானித்தோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியின் தீர்மானம் குறித்து ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் சஜித் பிரேமதாசவுடன் ஒரு பேரம் பேசல் இடம்பெற்றது. இந்த விடயம் தலைவர் மாவி சேனாதிராஜாவுக்கும் தெரியும். தேர்தல் பிரச்சாரம் தொடர்பில் மற்றும் ஒரு மத்திய குழு கூட்டமும் நடைபெற உள்ளது. சஜித் பிரேமதாச நாங்கள் தெரிவு செய்துள்ளோம் என்பதற்காக அனுரவை முழுமையாக எதிர்க்கின்றோம் என்று கூற முடியாது. பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனமானது மிகவும் மலினத்தனமானது. மேலும் இது எல்லா கட்சிகளிலும் பிளவுகளை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட தேர்தல் பிரசார கூட்டத்தில் T-56 ரக துப்பாக்கி ரவையுடன் சென்ற இளைஞர் ஒருவரை ஜனாதிபதி பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்திவெளி போலீஸ் பிரிவில் உள்ள கிரான் கோரகளிமடு பிரதேசத்தில் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரசார கூட்டத்திற்கு வருகை தருபவர்களை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் சோதனையிட்டு அனுப்பியுள்ளனர். இதன்போது கூட்டத்திற்கு சென்ற இளைஞன் ஒருவரை சோதனையிடும் போது அவரின் உடைமையிலிருந்து T-56 ரக துப்பாக்கி ரவை ஒன்றை கண்டுபிடித்து மீட்டதை அடுத்தே அவரை கைது செய்துள்ளனர். இதில் கைது செய்யப்பட்டவர் வாகரை வம்மி வெட்டுவான் வீதியைச் சேர்ந்த 24 வயதுடைய கடற்தொழிலில் ஈடுபட்டு வருபவர் எனவும் இவரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தபோது வடக்கு மக்களை அச்சுறுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு தனது கருத்து தொடர்பில் தற்பொழுது எழுந்துள்ள சர்ச்சைக்கு பதிலளித்துள்ளார். குறித்த குற்றச்சாட்டை அனுரகுமார நிராகரித்ததோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஏற்கனவே சரியான பதிலை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஏற்கனவே சரியான பதிலை வழங்கியிருப்பதால் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தாம் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. எனவே இனவாதத்தை தூண்ட முயற்சித்ததற்காக ரணில் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அனுரகுமார் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு முன்னதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க வடக்கு மக்களை அச்சுறுத்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அனுரவை ஆதரிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அனுரவின் இந்த கருத்துக்கள் இனவாத உள்நோக்கத்துடன் வெளியிடப்படவில்லை என்றும் நாட்டில் இனவாதத்தை ஒழிப்பதில் அவர் அர்ப்பணிப்புடன் இருப்பதை தாம் அறிந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பகுதியினரை வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டுமென்ற பாரிய உரையாடல் ஒன்று தற்போது நாட்டில் நிலவி வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இப்போது இருக்கின்றவர்களில் 2/3 பங்கினர் அடுத்த நாடாளுமன்றத்தில் இல்லை என்பது எமக்கு தெரியும். அதன் பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு வருவார்கள். அதில் 25 பேரை உச்ச அளவினராக கொண்ட அமைச்சரவை ஒன்றை நாங்கள் நியமிப்போம். அக்டோபர் மாதம் 1ஆம் திகதி அடுத்த அமர்வு நடைபெறும். 25 பேரை கொண்ட அமைச்சரவைக்கு அறிவியல் ரீதியாக விடயத்துறைகள் பகிரப்படும். இதுவரை காலமும் அமைச்சுக்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டது நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அல்ல. தமக்கிடையே பகிர்ந்து கொண்டார்கள். நாங்கள் அந்தந்த விடயத்துறைகளுக்கு பொருந்தக்கூடிய ஒருங்கிணைப்புகளை செய்து அமைச்சுக்களை பிரித்தொதுக்குவோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்ததன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவதில்லை. ஏனெனில் பொருளாதார மீட்சிக்காகவும் சமூக கட்டமைப்பின் முன்னேற்றத்துக்காகவும் எடுத்துள்ள தீர்மானங்களை முன்னெடுக்க தற்போதைய அரசாங்கம் தொடர வேண்டும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நெருக்கடியான சூழலில் அரசாங்கத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்கும் போது கல்வி அமைச்சராக நான் நியமிக்கப்பட்டேன். அப்போதைய காலகட்டத்தில் கல்வித்துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. தேசிய பரீட்சைகள் உரிய காலத்தில் நடாத்தப்படாமல் பிற்போடப்பட்டிருந்தது. கல்வித்துறையை மீண்டும் சீர் செய்ய முடியுமா என்ற பாரிய பிரச்சினை எழுந்தது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மலையக மக்களும் சம உரிமை பெற்றவர்களாக வாழும் நிலை சஜித் பிரேமதாசன் தலைமையிலான ஆட்சியில் உதயமாகும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து நுவரெலியா தலவாக்கலையில் இன்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த மனோ கணேசன், சஜித் பிரேமதாசவுடன் முதன்முறையாக நாம் உடன்பாடு செய்துள்ளோம். இதன் மூலம் எமது மலையக மக்களும் அனைத்து உரிமைகளையும் பெற்றவர்களாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ரூபாவை பலப்படுத்தினால் தான் நாட்டை கட்டியெழுப்ப முடியும். யார் என்ன சொன்னாலும் இதற்கு மாற்று வழி இல்லை. அந்த உண்மையை அறிந்து செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பு களதாரி ஹோட்டலில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தால் நமது செலவுகள் அதிகரித்தன. கொள்வனவு செய்யும் சக்தி குறைந்தது. ஒரு நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் போது இந்த நிலை ஏற்படும். ஆனால் வரிகளை குறைப்பதாக இன்று சிலர் கூறுகின்றனர். வரிகளை குறைப்பதன் மூலம் கடந்த அரசாங்கம் நாட்டை எந்த இடத்திற்கு கொண்டு சென்றதோ அந்த இந்நிலைக்கு நாங்கள் திரும்பி செல்ல நேரிடும். எனவே இது மாற்று வழியல்ல. ரூபாவை வலுப்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். ரூபாவை வலுப்படுத்த அரசு வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியல் என்பது சர்வதேச பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தும் என்பதையும் தாண்டி இந்தியாவின் ஆட்சிக்கு பெரும் பங்குதாரராகவும் காணப்படுகின்றது. இந்தியாவிற்கு பூகோள ரீதியில் அண்டை நாடாக காணப்படும் இலங்கையில் தற்போது ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ளது. குறித்த தேர்தலில் வரும் ஆட்சியாளர் இந்தியாவிற்கு சாதகமானவராக இருக்க வேண்டும் என்பது அவர்களின் நிலைப்பாடு. இலங்கையில் உள்ள உயர் ஸ்தானிகர் தொடக்கம் இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளர் வரை இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி தொடர்பில் பெரும் நிலைப்பாடுகள் இந்தியா சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ளன. யாழில் நடைபெற்ற பேரணியின் போது இனவாதத்தை தூண்டியதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். நிறுவனங்களுக்கு இடையிலான நிறுவன ஊழியர் சங்கத்தின் 25வது மாநாட்டில் உரையாற்றிய அனுரகுமார தமக்கு எதிராக வடக்கு மக்களிடம் தேவையற்ற கருத்தை ரணில் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கோருமாறு அவர் ஜனாதிபதி விக்ரமசிங்கவிடம் கோரியுள்ளார்.